எல்லாரும் வணக்கம். FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு நிதி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. எதனால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த விதிகளை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்கி இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் இம்பேக்ட் யார் மேலெல்லாம் வரும் அப்படின்னா, என்ஜிஓஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இதனால் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உருவாகும், பாதகமான சூழ்நிலை எதுவும் உருவாகாது அப்படின்ட்டு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த சட்டம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படுறதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு, எதனால முதல்ல இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட இந்த வீடியோவில் பேசுவோம். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க, முதல்ல இந்த FCRA பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. இல்லை என்ன அப்படின்ட்டு. FCRAங்கிறது இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு நிதி வருதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சட்டம். இப்போ இதில் என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, புதுசாக விஷயம் வந்திருக்கு. மெயினாக லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்க முடியாது. இதுதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஸோ லைசன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிடிக்ஸையோ மீடியாவையோ அதை கண்ட்ரோல் பண்ண கூடாது. அது அந்த மாதிரியும் அக்கௌண்ட் காசு உள்ள வந்தா அதை மானிட்டர் பண்றதுக்கு இந்த சட்டம் உதவுது. ஏன்னா மீடியா வந்து என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம். இன்னொன்று, இந்த சட்டம்னால என்ன ஆகுதுன்னா, அரசியல்வாதிக்கு வரக்கூடாது என்ஜிஓ கிட்ட இருந்து காசு, பப்ளிக் சர்வன்ஸ்க்கு வரக்கூடாது, கவர்மெண்ட் சர்வன்ஸ் இந்த பணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடாது, என்ஜிஓல இருந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வரக்கூடாது, மீடியாவுக்கு வரக்கூடாது. இந்த சட்டத்தையும் பாருங்க. இதனால என்ன ஆகும், இவங்களுக்கு வர்றதுனால இந்த பணத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான என்னன்னா, ஒரு என்ஜிஓ இன்னொரு என்ஜிஓக்கும் காசு அனுப்ப முடியாது. ஆமாம், அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒரு என்ஜிஓ ரிசீவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பணம் போடுறேன், ஆனா நீங்க அந்த என்ஜிஓக்கு அனுப்புங்கன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது. இப்போ அதையும் பண்ண முடியாது. ஸோ முழுக்க இது எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. எதுவா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆடிட்டிங்குள்ள வரணும். நம்ம எல்லாருமே அது கீழே தான் செயல்பட்டு இருக்கோம். நம்ம என்ன செலவு பண்றோம், என்ன வாங்குறோம் போறதுங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருக்காங்க. ஒரு வகையில நம்மளுக்கு இது ஏன் பிடிக்காம இருக்குன்னா, இதுக்கு நம்ம புதுசு. நம்ம எல்லாமே லைசன்ஸ்ல இருந்து எல்லாமே காசு கொடுத்து வாங்கி நம்ம பழகிட்டோம், நம்மளும் கரெக்டா மாறிட்டோம். அதனாலதான் இது நம்மளுக்கு புதுசா இருக்கு. இது எல்லாம் இப்ப பல நாடுகள் இதுபடிதான் இயங்கிட்டு இருக்கு. அதனால இது நம்ம வந்து ஏத்துக்கிட்டு போறது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதான் சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு 100% டிரான்ஸ்பரன்சி, 100% வெளிப்படைத்தன்மை தான் இந்த சட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அது போக இது ஏன் முக்கியமா நம்ம பார்க்கணும்னா, நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன். இப்போ இந்த புது அமெண்ட்மெண்ட் ஃபுல்லா இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன்னா, இப்போ வெளிநாட்டுல இருந்து பணத்தை அனுப்பி இந்தியா பாலிடிக்ஸ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நிறைய சக்திகள் தான் செயல்பட்டு இருக்கு. ஓகே, இது நம்ம வந்து இப்படி மேலோட்டமா சொன்னா புரியாது. இப்ப வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, என்ஜிஓஸ் என்ன பண்றாங்க, அவங்களால அவங்களுக்கு சேவையை செய்யறாங்க. அதை வச்சு அது போக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அல்லது வந்து ஸ்கூல்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயத்துல அது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஸோ இதனால தேசத்துக்கு அல்லது நாட்டு பாதுகாப்புல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு நீங்க நீங்க சொல்றது கரெக்ட். நல்ல என்ஜிஓஸ் இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி சேவை பண்ற என்ஜிஓஸ் இருக்காங்க. படிப்புக்கு, தங்கறதுக்கு வசதி கொடுத்து, ஹெல்த்துக்கு காசு செலவு பண்ணி அந்த மாதிரி சர்வீஸ் பண்ற என்ஜிஓஸ் நீங்க சொல்றது. நம்ம பேசிட்டு இருக்க என்ஜிஓ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற என்ஜிஓ. இப்போ வந்து நம்மளோ இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் கட்சி அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதனால வெளிநாட்டுல இருந்து அந்த என்ஜிஓக்கு ஃபண்ட் பண்ணி ஒரு சின்ன விஷயம் போராட்டம் பண்றாங்களா, அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா ராங் ஆங்கிள் கூட்டு போறதுக்கு காசு செலவு பண்ணுவாங்க. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இது என்னவோ, இவங்க இப்படி செலவு பண்றதுனால எது நல்லதோ அது பார்க்காம மக்கள் மேல கெட்ட பேர் தான் வரும். ஸோ மக்கள் வந்து இப்படி போராட்டினாங்க, வன்முறையை கையில எடுத்துட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஸ்டாம்பீடு, டெத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த என்ஜிஓ மேல இந்த சட்டமும் கொண்டு வருது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லாமா, என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது மக்களா அவங்களா திரண்டு அந்த ஜல்லிக்கட்டுக்காக, தன்னுடைய தமிழ் உணர்வுக்காக, நம்முடைய காளைகள், நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக போராட்டம். இதுல பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துகிட்டவங்கள திருமுருகன் காந்தி போன்றவர்களும் அதுல வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பாதுகாக்கப்படும். ஆமா ஆமா, ஓகேவா? ஆனா இங்க வந்த சில பேர் என்ன மாதிரியான முழக்கங்களை முன்வச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை தனிநாடாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. சோ இவங்க இப்ப இதை தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, போராடுற மக்கள் வேற, ஃபண்டிங்கால வர்ற ஆளுங்க வேறங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கணும். சூப்பர் எக்ஸாம்பிள், அற்புதமான எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரியா?
அந்த போராட்டம் எதுக்காக வந்து நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு யங்ஸ்டர்ஸ், நானும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு ஆள் தான். அந்த போராட்டத்தை வெளியில இருந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணி அதை திசை திருப்பினதில் திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. OMG அப்படின்னு ஒரு நிறுவனம். அந்த OMG நிறுவனம் இது வந்து அதிமுக ஆட்சியில நடக்கிற போராட்டம், அதை எப்படி மாத்தி திமுக அரசியல் பண்ணாங்கிறது அந்த OMG நிறுவனத்தை வச்சுதான் அதை பண்ணாங்க. இந்த OMG நிறுவனம்ங்கிறது ஒரு தனியார் நிறுவனம், யாருதுன்னு உங்களுக்கு தெரியும், இவருது, அவரது தான் அந்த நிறுவனம். சரியா? இதை வச்சு இதை எப்படி டைரக்ஷனே மாத்திட்டாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா மாதிரி போயிடுச்சு. மோடியை எதிர்த்தும் இந்த மாதிரி பிஜேபி தான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுதுங்கிற மாதிரி டைரக்ஷன் எடுத்துட்டு போய் அவங்களோட அரசியல் எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள், செம்மையா சொன்னீங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்காம இருக்கிறது தான் இது. நான் என்னமா சொல்ல வரேன், இது நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம், சப்போர்ட் பண்ணல, இட்ஸ் டிபேட்டபிள். டிரான்ஸ்பீரன்சி கிரியேட் பண்றாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதுனால. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஒரு சிலர் புரியாம இருக்கலாம், வெளிப்படைத்தன்மை. ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க எவ்வளவு பணம் வெளியில இருந்து வருது, அதை எந்தெந்த வகையில நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கறது நீங்க வெளிப்படையா நீங்க இருக்கணும் அப்படிங்கறது அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம். ஆமா. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது எல்லாமே இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க், அந்த பேங்க் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. டெல்லி பிரான்ச் அக்கவுண்ட். ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, அது இது இந்த சட்டத்துல இன்னொன்னு என்ன கொண்டு வராங்கன்னா, NGO நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ற எல்லாரும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கீழே கொண்டு வரணும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்றது, அதை வந்து செக் பண்றதுக்கோ ஸ்க்ரூட்டினி பண்றதுக்கோ ஆடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதனால என்ன ஆகும், இப்போ இவ்வளோ வருஷமா வந்து என்ன வருது என்ன போறதுங்குது ஒரு எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வராங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாமே அக்கௌண்டபிள் ஆகணும். உங்களுக்கு யார் பணம் அனுப்புனா, என்ன பர்பஸ்க்காக நீங்க ரிசீவ் பண்ணீங்க, நீங்க என்னென்ன செலவு நீங்க பண்ணீங்கிறத காட்டணும். சரியா? இதை நீங்க காட்டுறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். எல்லாம் ஏங்க, நம்மளா மிடில் கிளாஸ், காலகாலமா இதெல்லாம் பண்ணி தானங்க இருக்கோம். ஒரு லோனுக்கு எவ்வளவு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு இடத்துல அலையிறோம், பேங்க்கார கேவலமா திட்டுவோம், அந்த திட்டியும் வாங்கிட்டு இருக்கோம். NGOக்கெல்லாம் என்ன பிரச்சனைங்கிறேன். மிடில் கிளாஸ் காலகாலமா அதை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதுனால எவ்வளவு விஷயங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆகுது, எவ்வளவு ஆடிட்டிங் வெளில கொண்டு வருது. பணங்கள் தப்பா யூஸ் பண்ணாம இருப்பாங்க. இதனால நீ ஆடிட் காட்டும் போது நான் இதுக்கு இந்த பர்பஸ்க்கு செலவு பண்ண, நீங்க சொன்னீங்க எவ்வளவு நல்ல NGOs இருக்கு, நிஜமாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவோ அவங்களோட ஃபுட்டுக்கோ அவங்களோட ஹெல்த்துக்கோ செலவு பண்ற எவ்வளவு NGOs இருக்கு. அவங்களாம் டைரக்டா காட்டலாம்ல. இப்போ இதனால அவங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட வரலாம் நாளை பின்ன. இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டும் பக்கா இருக்குன்னா ஆப்வியஸா கவர்மெண்ட் ஏதாவது அவங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணும். இது மெயினா இந்த லா எதுக்குன்னா, NGOங்கிற பேர்ல ஃபாரின்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு நீ இங்க நடக்கிற நிறைய போராட்டத்தை தப்பான வழியில கொண்டு போற, அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த ரூலும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, கன்வர்ஷன் தடுக்கிறதுக்காக வேண்டி. அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இங்க தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் சில பகுதிகளில் வந்து ஃபண்டிங் மூலமா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ பொதுவா எல்லாருக்கும் என்ன கேள்வி எழும் அப்படின்னா, கன்வர்ஷனுங்கிறது அது அவங்கவுங்களோட விருப்பம். இப்போ எனக்கு ஒரு தத்துவம் பிடிச்சிருக்கு, அதை நான் மற்றவங்க கிட்ட சொல்றேன், அல்லது எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதை மற்றவங்க கிட்ட சொல்றேன், அதை அவங்க பிடிச்சிக்கிட்டா ஏத்துக்க போறாங்க, ஏத்துக்கிட்டு அவங்க வர போறாங்க, பிடிக்கலன்னா அவங்க பாட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போக போறாங்க. இதுல போய் என்ன தப்பு இருக்குது? அப்போ இந்த ஃபண்ட் இப்போ வெளிநாட்டுல ஒரு உதாரணம் சொல்றேனே, வேட்டிகனை கூட நினைக்கிட்டுங்க, வேட்டிகன் கிறிஸ்டியன் சென்டர் பிளேஸ் இல்லையா, அவங்களே கூட நினைக்கிட்டோம். சரி, நம்முடைய மார்க்கத்தை வந்து மற்ற நாடுகள்லயும் பரப்பணுன்றதுக்காக அவங்களே கூட பேக்கப் பண்ணிட்டுமே இதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம் இல்லையா? இந்த இடத்துல எதுக்கு இந்த பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது? இது வந்து நீங்க சொல்ற சப்ஜெக்ட் வந்து வெரி வேஸ்ட் சப்ஜெக்ட். இது நம்ம ரிலீஜியஸா நான் கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மதம் மாற்றுறது வந்து அவங்க இயற்கை, அவங்க இஷ்டம், ஒரு இண்டிபெண்டன்டோட இஷ்டம். அவங்க பிடிச்சிருந்தா மாறிக்கலாம். இவங்க ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்த பணம் உள்ள வர்றதுனால ஒரு சில பேர் விருப்பம் இல்லாத நபர்களையும் மாற்றக்கூடிய ஒரு சில ஆளுங்க NGOஸ்லாம் இருக்கு. அவங்க எப்படி வேணாலும் உங்களை லியூர் பண்ணலாம். உங்க கஷ்டமான பீரியட்ல உள்ள வந்து நான் வந்து பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ இதனால மாறு. இது நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டா இருப்பாங்க, அவங்க பண தேவைக்காக அவங்க வந்து சரின்னு ஒத்துக்கலாம். ஆனா இது தப்பு தானே. ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ள பூந்து அந்த கஷ்டத்துல நான் உதவுறேன், ஆனா நீ இப்படி மாறுங்கிறது தப்பு. அது ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்துற அந்த மாதிரி கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
போர்ஸ்ஃபுல்லா மாற்றுறது சட்டப்படி தப்பு. சரி, ஆமா. அது ஒரு எந்த law வே மதமா இருக்கு. இருந்தாலும் சரி, ஆமா. அது நாட் ஜஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. இது வந்து வெறும் இந்த மதம் மாற்றுறது, இந்த கிறிஸ்டியன் மிஷினரிக்கு பணம் வர்றதுக்காக கிடையாது. இவங்க ஒரே எதிரியா கிறிஸ்டியானிட்டி அவங்க வந்து நல்லது பண்றாங்க, அது என்னைக்கானாலும் வரலாம். தப்பான விஷயத்துக்கு, தப்பான ரிலீஜியஸ் ஆக்டுக்கு இதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த சட்டம். எதுக்காக இந்த கேள்வி பர்டிகுலரா நான் கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா இதனால கலவரத்தை உண்டு பண்ற விஷயங்களும் இருக்கு. சரி, மத கலவரம்ங்கிறது இந்தியால ரொம்ப காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இந்த காலகாலமா நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இது எல்லாமே நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து தான் இந்த சட்டத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு போராட்டம், ஒரு கலவரத்தை ஏற்படுறதுக்கு காசு நிறைய தேவைப்படும். சரியா? அந்த காசு எங்கேருந்து வருது, அந்த காசு யாரு கொடுக்குறா, யாரு மூலியமா வருது, இல்ல ஒரு கட்சி இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்ல அந்த கட்சியில இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட் பண்றானா, இல்ல அவன் அக்கௌண்ட்டை ட்ராக், இப்போ எல்லாமே ட்ராக் பண்ணலாம். நீங்க இங்க இருந்து வந்தது, யார்கிட்ட வந்தது, யார் அதை வந்து முன்னாடி வந்து லீட் பண்ணா எல்லா நியூஸும் வந்துடும். அவனோட ஃபுல் அஜெண்டா இந்த ஒரு அக்கௌண்ட்ஸ்ல வந்துருதுல. நீ எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல இருக்க. இப்போ நீ இல்ல, நான் எதுக்காக இந்த கேட்கறேன் அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகள், இப்போ கேரளாவிலே எடுத்தாங்கன்னா காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்க வந்து இது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரப்படுதுன்ற மாதிரியான ஒரு பரப்புரையா அவங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆமா, பட் ஆக்சுவலா அதுதான் இருக்குதா, இல்ல இதுல வேற ஆங்கிள் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ரீசெண்டா நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நார்த் ஈஸ்ட்ல ஒரு நபர் மேத்யூ அரெஸ்ட் பண்ணாங்க. அவரு என்ன பேர்ல இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னா, கிறிஸ்டினா மாத்திர அல்லது மிஷினரியா மாத்திர அல்லது சேவை செய்யற அப்படிங்கிற மாதிரியான மத போதகரா தான் இந்தியாவுக்குள்ள அறிமுகமானார். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் கொஞ்சம் சொல்லிருந்தீங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அது நபர் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் மிசோரம் மாதிரி பகுதிகளில் அங்க இருக்கிற மிலிட்டன்ஸ், கூலிப்படைகள், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றது, வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த ட்ரோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது கத்து கொடுக்கறதுக்கு அவர் போனதாகவும், யூரோப்ல இருந்து நிறைய ட்ரோன் ஆர்டர் பண்ணி அங்க கொண்டுட்டு போய் சேர்த்ததாகவும் அவர் மேல NIA குற்றச்சாட்டு வச்சிருக்கு. நீங்க இது சூப்பர், அகைன் நல்ல சம எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அதனாலதான் நான் சொல்றேன், கிறிஸ்டியன் மிஷனரிங்கிற பேர்ல இவங்க உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியது. ஆமா, வெறுமனே இதை வந்து வெறும் கன்வர்ஷன், மதமாட்டம் அப்படிங்கிற அந்த பார்வையில மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு கன்ஸ்பிரசி இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தோண்டி பார்த்தாலும் தெரியும். என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை முழுக்க கிறிஸ்டியன்ஸா மாத்துறது மட்டுமே இல்லாம, அது மட்டும் இல்லாம அவங்களோட அஜெண்டா அமெரிக்காவுக்காக செயல்படுற கைப்பாவைகளாக அவங்கள மாத்துற நோக்கத்துல அமெரிக்கா ரகசியமா உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்குதுன்ற ஒரு கன்ஸ்பிரசி ஒன்று இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மத்திய அரசுக்குன்னு ஒரு அழுத்தம், இதை சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் பேசிக்கா வர்றது இயல்புதான். அப்படின்னும் போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கினதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான மதம் பேர்ல, போராட்டம்ங்கிற பேர்ல வேற மாதிரியான ஆன்டி நேஷனல் வேலையை பாக்குறத தடுக்கணும் அப்படிங்கறது நோக்கத்துல. அது இது முக்கியமா நீங்க இந்த சொன்ன சப்ஜெக்ட் நிறைய பேர் எதிர்த்தாங்க. அது டெரரிஸ்டா இருக்கிறவங்க முஸ்லீமா இருந்தா என்ன, கிறிஸ்டியனா இருந்தா என்ன, டெரரிஸ்ட் தான். நேத்து வீடியோல பார்த்தோம் ப்ரோ, 2 பேரு முஸ்லீம் பேரு, 2 ஹிந்து. ஆமா, சோ இதுல மதத்தை கொண்டு வரக்கூடாது. ஆன்டி நேஷனலா யார் இருந்தாலும், யார் அதுல சம்பந்தப்பட்டாலும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நான் அது மதத்தை கொண்டு வரல, ஒரு சில பேரோட கருத்தை தான் நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னா, யாரா இருந்தா என்ன, நீங்க வந்து வெறும் இஸ்லாமியரை மட்டும் நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் அதுல சொன்னாங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன், இதெல்லாமா வாட்ச் பண்ணாம இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு விஷயத்த வாட்ச் பண்றாங்க. மணிப்பூர் கலவரம் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கு, ஏன் வந்து போல. அந்த கலவரம் பல நாட்களா நடந்துட்டு இருந்துச்சு, பல மாதங்களா நடந்தது. இதுக்கான மூல காரணம் என்ன, எப்படி வந்து மாச கணக்கு வருஷ கணக்குல எல்லாம் ஒரு போராட்டம் நடக்குது, இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும். இதுக்கு ஒரு ஃபண்டிங் வருது. சரியா, அந்த ஃபண்டிங் எங்கேருந்து வருது, யார்கிட்ட வருது, இது எப்படி இவ்வளவு பீரியடுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. மக்கள் போராடக்கூடாதுன்னா கண்டிப்பா போராடலாம். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில போராடுறது நம்மளோட ரைட்ஸ் இல்ல. இப்போ பொதுவா இதை பத்தி நம்ம பேசும்போது மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? என்ன மாதிரியான பயம் வரும் அப்படின்னா, அப்போ போராட்டம் பண்றவங்களுக்கு ஃபண்டு வரக்கூடாது, போராட்டம் பண்றவங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க மைண்ட்ஸ் நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. நீங்க பண்ற அந்த மைண்ட்ஸாலேயோ, லைக் ஹைட்ரோ கூடங்குளம் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய மண், அவருடைய விவசாயம், அவர்களுடைய என்ன சொல்றது மூச்சு காத்து ஏதோ ஒண்ணு மொத்தம் பாதிக்கப்படுது அப்படின்னா, அப்ப அந்த மக்கள் போராடுறத இது தடுக்குமா? இது
அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க அந்த பயம் அவங்களுக்கு வரலாம். அவங்களோட அறியாமை அது, அவங்க இன்னசென்ஸ். இதுக்கு இந்த பயம் வரதுக்கு காரணம் இந்த கூடங்குளம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இது வந்து பேக்டு பை ரஷ்யா. சரியா, இந்த ப்ராஜெக்ட் இங்க வரக்கூடாதுன்னு யூஎஸ் நினைக்கலாம். இது நான் சொல்றேன், என்னோட புரிதல், நான் தப்பா இருக்கலாம், நான் தப்பா இருந்தா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. அவங்க நினைக்கிறதுக்காக இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூஎஸ் பேக்டு ப்ராஜெக்ட் நெல்லூர்ல இருந்து ஆந்திரா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே சென்னையில அங்க வருது. அதே மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட், அது ஃபண்டட் பை யூஎஸ். ஆனா அது எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது எப்படி சாத்தியம்? அவங்க என்ன ஃபாரினர்ஸா? ஆந்திரால இருக்கிறவங்க அதே நம்ம இந்தியன் மக்கள் தானே. ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இப்போ நம்ம மக்கள் ரொம்ப இன்னசென்ட் சில இடத்துல தான். அவங்க கிட்ட ஒரு பயத்தை நீங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் தெரியும், அந்த ரிசீவ் பண்ணதுல காசை அவங்களுக்கு தெரியும், எதை போட்டா எது பத்திக்கிட்டு தெரியும் அப்படின்னு. நல்லதே இருந்தாலும் அந்த நல்லதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும்ல, அவங்களுக்காகவும் இந்த சட்டம். உனக்கு காசு வர்றதுனால தானே இந்த வேலை எல்லாம் நீ பண்ற. இப்ப நீ எங்கேயாவது காசு வருது, அந்த காசை நீ எங்க செலவு பண்ணங்கிறது இப்ப நீ மாட்டி தானே ஆகணும். அது ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் நிஜமாலே நல்லது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், எம்என்சியே இது பண்ணுது. ஒரு எம்என்சியே இந்த மாதிரி ஒரு கவர்மெண்டே அதை ஸ்டாப் பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட காசு செலவு பண்ணி நீங்க போராட்டம் பண்ணுங்க, இது திருப்பியும் வரணும்னு சொல்லுங்க, அதுவும் மாட்டிப்பாங்களா? இப்போ அந்த மாதிரியும் இப்ப வந்து ஒரு போராட்டத்துக்கு காசு போகுது, எங்கேருந்து வருது ஏது வருதுன்னு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா, அப்ப நீ ஆன்டி நேஷனல், ஒரு நிம்மதியை கெடுக்கும் விதமா நீ வந்து செயல்படுறங்கிறது உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்ல. அதுக்காகவும் அதை பார்க்கலாம்ல. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த போராட்டத்துக்கு எதிரா மத்திய அரசு இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வருதானே கிடையாது, இல்லைங்களா? நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அந்த மக்கள் அவங்களோட போராட்டத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது கிடையாது. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வாங்கிக்கிட்டு ஒரு அஜெண்டாவோட செயல்படுறவங்களை தடுக்கிறதுக்காக வேணா இந்த சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முழுக்க முழுக்க அதான் உண்மை. இங்க இருக்கிறவங்களையோ இங்க இருக்கிற நிம்மதியை கெடுக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நேஷனல் கன்சர்ன். சரியா, இந்தியால இந்த மாதிரி விஷயத்த வச்சு நிறைய பேரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்யூஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு தான் இது. அது போக இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அட்மின் எக்ஸ்பென்ஸ் வந்து 50% வரைக்கும் நீங்க செலவு பண்ணிக்கலாம் வாங்குற காசுல. இப்போ அது 20% ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து நான் இதை வந்து வெல்கம் பண்றேன் இந்த பில்ல. ஏன்னா இந்த பில்னால எவ்வளோ என்ஜிஓஸ் நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல. நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கான்வர்சேஷனா எடுத்துப்போம். நம்ம என்ஜிஓலாம் என்ன பண்ணுது, பாசிட்டிவா நம்ம பேசிருக்கோம், நெகட்டிவா கேட்டிருக்கோம், எவ்வளவு விஷயம் நம்மளே கேட்டிருக்கோம். இது ஏன் கேரளால இருந்து இவ்வளவு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, கேரளால கிறிஸ்டியன்ஸ் அதிகம். உண்மை அதுதான். ஆமா, மிஷினரிஸ் அதிகம். கேரளால நிறைய இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. கேரளால கொஞ்சம் அதிகம், பாப்புலேஷனும் அதிகம். ஆல்மோஸ்ட் 70 lakhs கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, இது கொண்டு வரதுனால காசு, நான் சொல்றேன், என்ஜிஓல இருந்து பல இடங்கள்ல இருந்து காசு வரலாம். இந்த பர்டிகுலர் எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு நீ எதிர்க்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படின்னு அவங்க காசு தரலாம். இந்த மாதிரி காசு தரதுனால இது ரொம்ப வருஷமா அவங்க பார்த்துட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த சட்டம் சரியா தவறான்னு கேட்டா சரின்னு தான் நான் சொல்றேன். சரியா, மேபி எந்த ஃபாரினோ, எந்த ஃபாரின் கண்ட்ரியோ, எந்த ஃபாரின் அத்தாரிட்டியோ, சம் XYZ சிட்டிங் அப்ராட்ல இருக்கிறவங்க யாருமே இந்தியா என்ன பண்ணணும், இந்தியா எப்படி யோசிக்கணும், எந்த தலைவரை ஏத்துக்கணும் ஏத்துக்கூடாது முடிவு பண்ணக்கூடாது. ஜனங்களாக நம்ம தான் பண்ணணும். இதை வந்து பணத்தை வச்சு இந்த என்ன சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பண்றது, இதெல்லாம் பண்ணா தப்பு தான். அதுக்கான என்னென்னலாம் இது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். சரி, ஓகே. இன்னொன்னு, இப்போ யார் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கன்வர்ஷன்ற விஷயத்தையோ அல்லது ஒரு போராட்டங்கிற விஷயத்தையோ நாட்டோட வளர்ச்சிக்கு எதிராக தவறாக பயன்படுத்துகிற மாதிரியான விஷயமா இருக்கும். இதுக்கு எதிராக தான் இந்த சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்துகிறாங்க. இதில் மற்றவங்களுக்கு அந்த பயமும் சேர்ந்து வரும். ஒருவேளை இதையே சாக்கா வச்சு எல்லா கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது அந்த அவங்க போயிட்டு அவங்க ஊழியம் பண்றாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல எல்லாம் கூட பிரச்சனை பண்ணுவாங்களோ, அல்லது சாதாரணமா மக்கள் போயிட்டு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க இல்லையா, அந்த போராட்டத்தையும் இதை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் மக்களுக்கு இயல்பா வரும் இல்லையா. அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க நடவடிக்கைகள் மூலமாகவும் அடுத்தடுத்து அவங்க பண்ண போற விஷயங்கள் மூலமாகவும் தெரியும். ஆனா அவங்க சொல்ற காரணங்கள் வந்து நியாயமான காரணங்களா தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த லைசன்ஸ் இருக்குல்ல, இதையும் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ரெனியூவல் பண்ணலாம். இது நல்ல விஷயம் தானே. நீங்க ரெனியூவல் பண்ணாமல் விட்டால்
அந்த என்ஜிஓட அசட் வில் பி கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அவன் என்ன இப்படி சொல்றதுனால என்ன ஆகும், மறக்காம ரெனியூவலும் பண்ணுவீங்க. இது வந்து எப்படி பேசுறாங்கன்னா எடுத்துட்டு ஓடிடுவாங்க, ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. எப்படி ஆட்டையை போட்டு போக முடியும்? இப்போ பேங்கே வந்து சொல்லுவாங்க நீ வந்து உன் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போ லோன் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து கட்டாதனால உடனே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருப்பாங்க. நீ டிஃபால்ட்டா ஆவனாதானே எடுப்பாங்க. டிஃபால்ட்டா ஆகிற இடத்துக்கு நீ ஏன் போற? அப்போ ஏதாவது நீ சட்ட சிக்கல்லையோ நீ இல்லீகலா ஏதோ பண்ணியோ உன்னால ரெனியூவல் பண்ண முடியாம போனாதான் அந்த ஸ்டெப் அவங்க எடுக்க முடியும். இதையே ஒரு பிரச்சனையா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிலர் இதை அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அரசியலுக்காக பயன்படுத்தணும்னா சும்மா பயன்படுத்த முடியாது. இப்போ டிஎம்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்துக்களுக்கும் இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீமுக்கு சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படுறவங்களை வந்து பாஜக வந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவோம், க்ளோஸ். நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு சுவர் மாதிரி நின்று தடுத்து வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவை வில்லனா காட்டுறது மூலமா இவங்களுக்கு இவங்க பாதுகாப்புன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க அதே எதை வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னா பயமுறுத்துறது. கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமியர்களும் பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அந்த பயத்திலே வச்சுக்கிறது. ஸோ இந்த விஷயத்தையும் அவங்களை பயமுறுத்துறதுக்காக அந்த கட்சிகள் பயன்படுத்துவாங்களோ, இந்த பில் இந்த சட்டத்தை பயமுறுத்துறதுக்காக அவங்க அரசியல் தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துல அந்த கட்சி வந்து தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாட்டுக்குள்ளே எவ்வளவு குழப்பம் வருது. இப்ப நம்மளே பேசி நம்மளே நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து இந்த சார்ந்த ஆளு அந்த சார்ந்த ஆளு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மாதிரி பேசியவங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சிறுபான்மையர்களோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது. கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ்க்குலாம் மனோ தங்கராஜ் என்ன பண்ணியிருந்தாரு? மலையை வெட்டி கொள்ளையடித்து கொண்டிருந்தார். யாருக்கிட்ட இருந்து அடிச்சிருந்தாரு? அந்த மலையை வெட்டுறதுனால யாருக்கெல்லாம் பிரச்சனை? அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன மதத்தின் ஆளுங்க? சொல்றேன் ஒரு சின்ன ஹெல்ப், தமிழ்நாடுக்கே பிரச்சனை தான். அங்க இருக்கிறவங்க அதிகமா கிறிஸ்துவர்கள் தான் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு ஓட்டு போட்ட ஆளுங்க கிறிஸ்துவர்கள் தான் நிறைய இடத்துல. நெல்சன் நம்ம தம்பி இருக்காரு, அவரும் ப்ரூஃபோட சொல்றாரு எங்க ஆளுங்க தான் போட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நிறைய இடத்துல. நீ அவங்க ஊர்ல அவங்க கிட்டே தான் திருடிட்டு இருக்க. யாரு உங்களை வந்து பாதுகாவலன், நான் உங்க கூட இருக்கேன், பாஜக உள்ள வந்துட்டா நீங்க காலின்னு சொல்றானோ அவன் தான் உங்ககிட்ட இருந்து சுரண்டி மெதுவாக தின்னு கொண்டு இருக்கிறான். இதை பல தடவை பேசியாச்சு ப்ரோ. டிஎம்கேன்றது இதை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்தி இல்ல. நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த கேரளா மாதிரி ஸ்டேட்டு, தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டு எப்படி பண்றாங்கன்னா இது பெரிய பிரச்சனையா. இதே பாலிடிக்ஸ் தான் வெஸ்ட் பெங்கால்லயும் நேத்து அதை பத்தி நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீமை மக்கள் பயணிக்கிறதுக்கு. இப்ப மக்களுக்கு என்னென்ன கேள்வி வரும், நான் வரி கட்டுறேன், நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் இவ்வளோ டாக்ஸ் நான் கட்டுறேன், எனக்கான எந்த பெனிஃபிட்டும் இல்லை, நான் ஏன் டாக்ஸ் கட்டணும்? அவன் கரெக்டா அவர் தானே யோசிப்பான். இது எதுவுமே போய் சேரலனா எல்லாருமே அப்படிதானே யோசிப்பாங்க. ஐயோ ஜிஎஸ்டி அவ்வளோ நான் கட்டணுமா அப்படின்னு. கட்டுறதுனால ஒரு பயன் இருக்குன்னா மக்கள் கட்டுவாங்க. அந்த பயனை வந்து கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால்தான் நான் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன், நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், மேலிடம்னா எப்படி போகுது, அதுக்கான காரணமும் உங்கதான். எதுவுமே போடாம அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நிதி வந்து அந்த நிதியை தூக்கி இவங்களோட சொந்த குடும்ப அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டா எப்படி மக்களுக்கு என்ன போய் சேரும்? ஒண்ணும் இல்ல ப்ரோ, இவங்க தலித்துகளுக்காகத்தான் நாங்கள் தலித்துன்ற வார்த்தையை நம்ம ஏற்கல. சரி, பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்க சமூக நீதிக்காக இது பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவர்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒரு பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கு. அது வந்து அவங்களுக்கு நாங்க செலவு பண்ணல அப்படின்ட்டு அதுல 4000 கோடியை திமுக மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். மத்திய அரசு அனுப்பியிருக்கு யாருக்காகனா பட்டியல் சமூக மக்களுக்காக. அதை நீ அவங்களுக்கு செலவு பண்ணாம திருப்பி அனுப்புறனா இது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? அதையும் பண்ண வேண்டியது பண்ணிட்டு எங்களுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தாக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. இல்ல கேட்டா சென்ட்ரல் காசு அனுப்பல. ப்ரோ இது வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. எவ்வளவு பேர் தெரியாம இருப்பாங்க ப்ரோ, எவ்வளவு பேர் இந்த அரசியல்வாதிகளே நம்பி இருப்பாங்க, இவங்க சொல்ற பொய்ய நம்பி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்காக குரல் கொடுக்குறாங்க, அவங்க தான், நம்மளால போய் அந்த இடத்துல இருக்க முடியுமா? நீ இப்படி நினைக்க என்ன ஆகும், உன் கஷ்டத்தை வச்சு அவன் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பான். நீங்க விழித்து கொள்ள வேண்டும், மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இந்தியன் கவர்மெண்ட் நல்லதுதான் பண்றது, எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இது உடனே பாஜகவின் சொம்பு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை பார்த்த உடனே பாஜகவுக்கு இவங்க முட்டு விட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. உண்மை இப்பயும் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ற காரணங்கள் நியாயமான காரணங்கள். ஆனா அது இவங்க சரியா தான் பயன்படுத்துவாங்களா இல்ல தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்ட்டு இதுக்கு மேல நம்ம போக காலம் தான் பதில். அந்தந்த காலத்துல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். மற்றபடி அவங்க சொல்ற காரணங்கள், அது பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், நேஷனல் செக்யூரிட்டின்ற விஷயத்துல அவங்க முன்வைக்கிற காரணங்கள் நியாயமான காரணங்கள். இதைத்தான் நம்ம சொல்றமே தவிர நம்ம ஒன்றும் பாஜக முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறதில்ல. நாளைக்கு
இதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாலும் நம்ம தான் விமர்சனம் கண்டிப்பா கண்டிப்பா இதோட இதுக்கான எல்லா உரிமையும் இருக்குங்கிற விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு யாருமே கிடையாது. இது தப்பா செயல்படுத்தி தப்பான முடிவுகள் எடுத்தாலும் நம்ம தான் விமர்சனம் பண்ண போறோம். சரியா? நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு சில மாநிலங்கள் அவங்க கட்சி அவங்க எலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசுறீங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன் யாருக்குமே கிடையாது. இதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இவங்க ஐடியாலஜி என்னன்னா, சிறுபான்மையரை அவங்க காலி பண்ணிட்டாங்க, கிறிஸ்டியனை அவங்க காலி பண்ணிட்டாங்க, இஸ்லாமியரை காலி பண்ணிட்டாங்க. இதை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பெல்ட் மட்டும் தான் இன்னும் இதை வச்சு ஓடிட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கேரளா தமிழ்நாடு தான். இவங்க 2 பேர் தான் இதை நம்ப வச்சு இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இது டைல்யூட் ஆகுறது, எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஆந்திராலாம் அந்த பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா? நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ஆந்திரா கூட வெளிச்சிக்கிச்சு. ஆந்திரா எவ்வளவு டெவலப்மெண்ட், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த 2 மாநிலமும் இதை வச்சுதான் அரசியல் பண்ணுது. மிக தூரத்தில் இல்லை. உண்மை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா பெரிய ஒரு மாற்றம் வரும். இந்த பில்லை நான் வெல்கம் பண்றேன். அதே மாதிரி ஓகே, அவங்க இந்த பில் மூலமா அவங்க சொல்லியிருக்கிற காரணங்கள் நியாயமான காரணங்கள், வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி என்னுடைய பர்சனலா நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன். என்னன்னா, பாஜகவும் என்ன சொல்றது, அவங்க பண்றது எல்லாமே நியாயப்படுத்த முடியுமா? அவங்க பண்றதெல்லாம் சரியான கிடையாது. பாஜக பண்ற பல விஷயங்கள நானும் எதிர்க்கிறேன் தான். திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறனோ அதே மாதிரி பாஜக கிட்டே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சோ அது வேற சமாச்சாரம். நம்ம பர்டிகுலரா பேச வந்தது இந்த ஒரு பர்டிகுலர் வச்சிருக்கிற காரணங்கள், நியாயமான காரணங்கள். ஒருவேளை அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக பயன்படுத்தினாங்கன்னா அதை பத்தி நம்ம வெட்ட வெளியே கண்டிப்பா அது தவறு, அது நடக்க கூடாது. அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பாப்போம். நன்றி.